தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா, சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களோட ஊர் இருக்கு இல்லையா? உங்க ஊர்ல 1, 2 வங்கிகள் இருக்காது. ஸோ நெறைய வங்கிகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான வங்கிகளுக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வங்கி இன்கேஸ் உங்க ஊர்ல இருக்கு, உங்க ஊர் அதில எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அதில நீங்க செலக்ட் ஆயிட்டாலே போதும். இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. உங்க வீட்ல இருந்துகிட்டே நீங்க வங்கியில ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு சூப்பரான ஜாப் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஜாப்புக்கு ஓவராலா வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் 6715 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ 6700க்கும் அதிகமான காலியிடங்கள் அவைலபிளா இருக்கு அப்படின்றனால கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வீடியோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்தவரைக்கும் மாதம் 88,000 வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊர் எலிஜிபிளா இருக்கு, எந்தெந்த வங்கியில வந்து எலிஜிபிளா இருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் எப்படி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் நான் வீடியோவில் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இந்த 2 லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கே நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பேங்க்ஸ் வந்து இதில் டைப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த பேங்க்ஸ்லாம் உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன பேங்க் அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்கு, பஞ்சாப் சிந்த் பேங்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூசிஓ பேங்க். ஓகேவா. ஸோ இந்த பேங்க்கில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பேங்காவது உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருந்தே ஆகும். அப்படி இருக்குது அப்படின்னா மேபி அந்த பேங்க்கில் கூட நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு 48,480 ரூபா வரைக்கும். சரியா, பேசிக்காக 48,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு குறைச்சி வந்து சேலரி வந்து கிடையாது. ஓகேவா. நீங்கள் லெவல் 7க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காகவே 62,480 ரூபா கிடைக்கும். நீங்கள் லெவல் 2க்கு போனீங்க அப்படின்னா 67,170 ரூபா கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. பட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு 48,480லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்லேயே நான் செரமனி லேயரில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு 35 வயது வரைக்கும், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டைம் நீங்கள் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து அவங்க சொல்லிக்கக்கூடிய வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே எந்த மாதம், எந்த வருடம், எந்த தேதிக்குள்ளே அந்த ஏஜ் லிமிட் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2026 இதற்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த அவங்க சொல்லிக்கக்கூடிய இப்போ 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஸோ 1/7/2026 இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2/7/1996க்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும் 1/7/2006க்கு அப்புறமும் சரியா, போத் இது ரெண்டையுமே அதை முன்னாடி பின்னாடின்னு சொல்லுவாங்களா, இதுக்குள்ளேருந்து இந்த இதுக்குள்ளே மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அதையும் ஒன் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. டோட்டலாக இந்த 7 ஸ்டேஜஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சரு, டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி வந்து 7 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் மிடில் நேம் அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க.
இன்கேஸ் உங்கள் நேமில் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களோட சர்டிஃபிகேட்டில் நேம் எந்தவித சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் சேம் மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் பிலாங்ஸ் டு யாரை சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செல்ஃபா இல்லை பேரண்ட்ஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃப்னே கொடுத்துக்கலாம் சரியா, இல்லைனா நீங்கள் பேரண்ட்ஸ்னே கொடுத்துக்கலாம். சரி, ரெண்டில் எதாவது உங்களோட கம்ஃபர்டபுள் தான் சரியா. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அது ஜிமெயிலா என்ன மெயில் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஃபுல்லாகவே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை பார்த்து இந்த செக்யூரிட்டி கோட் பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகும். இந்த வெரிஃபிகேஷனில் உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் அப்லோட் பண்ண சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. உங்கள் பாஸ் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன் டைம் உங்கள் நேம் என்ன, நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்த உடனே ப்ரிவ்யூ பேஜில் போகும். ஸோ ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்த உடனே அப்லோட்ஸ்குள்ளே போகும். இதில் சில டாக்குமெண்டேஷன்லாம் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு, இல்லைனா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, இல்லை நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி சில டாக்குமெண்டேஷனில் ஜெராக்ஸ் காப்பிலாம் கேட்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றி வச்சு அதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக பேமெண்ட்டுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸும் இருக்குன்றிருக்காங்க. உங்களுக்கு 175 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணுறதா பே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு சலான் ஃபில் பண்ணி பே பண்ணுறதா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்டி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டை தவிர மற்ற கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆர் பேங்க்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இப்போ அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷன் வந்துருக்கு. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியும். நார்மலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டியூட், ரெஸ்பான்சிபிலிட்டி, அபிலிட்டி ரிலேட்டடாக வந்து இருக்கும். டோட்டலாக 60 நிமிடங்கள் உங்களுக்கு வந்து இருக்கும். 100 கொஸ்டின்ஸுக்கு 100 மார்க், ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் வந்து நடக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடக்கும். டோட்டலாக 160 நிமிடங்கள் வந்து இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிக்கு மட்டும் 30 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இன்னொன்று என்னன்னா ரைட்டாக எனக்கு தொண்டை கட்டியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கிளியரானு சொல்ல முடியல. ஸோ நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.